ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெக் டிசைன்ஸ் ஃபார் பிகினர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் 2 நெக் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். இதை நான் ஒரு பேப்பரில் தான் சொல்லித்தரேன். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரவுண்ட் நெக் தான். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்க கூட வீட்டிலேருந்து இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். நம்மளுடைய நெக் வித்து எழுதிக்கலாம். நெக் வித் வந்து நான் 2.5 வச்சுருக்கேன். அதே போல் நம்மளுடைய நெக் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.5, அதாவது மேலே 1/2 இன்ச் கட்டிங்க்கு, அதாவது ஷோல்டர் தைக்கிறதுக்கு போக ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 6.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த லைன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழேயும் நம்ம வந்து 2.5 இன்ச்சில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதில் தான் நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து நெக் வரைய போகிறோம். ரவுண்ட் நெக்குக்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கார்னரில் வச்சு 1 இன்ச்சுக்கு குறிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக வேணுன்னா கீழே கூட நீங்கள் குறிச்சிக்கலாம். இப்போ நான் 1 இன்ச்சுக்கு தான் வந்து குறிச்சிருக்கேன். இப்போ குறிச்ச இடத்துல அப்படியே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நடுவில் சென்டரில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வரையுங்க. இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா சூப்பரான ஒரு ரவுண்ட் நெக் வந்து உங்களுக்கு வந்துடும். இது ரொம்ப ரவுண்டாக வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த லைன் எதுக்காக அப்படின்னா, இதை நம்ம துணி கூட ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக வெளிப்பக்கமாக ஒரு 1 இன்ச் வந்து நம்ம கேன்வாஸில் விடணும். அதுக்காக தான். இப்போ நான் நெக்கை வந்து டிசைனை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த 1 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ 1 இன்ச்சுக்கு விட்டுருக்க இடத்த கட் பண்ணி எடுத்துறேன். பாக்கி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பீசஸ் தான். நான் இதை பேப்பரில் ஏன் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நெக் டிசைன்ஸ் ரொம்பவே அழகாக வரும். ரவுண்ட் நெக் பொதுவாகவே இந்த மாதிரி நீங்கள் போடும்போது ரொம்பவே ப்ராடாக அழகாக வரும். இதை வந்து சுடிதாருக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து பிகினர்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி 1 இன்ச்சில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ரவுண்ட் நெக் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேன்வாஸில் வந்து எப்படி வந்து அந்த 1/2 இன்ச் ஷோல்டர் விட்டு கட் பண்ணோம், அதுவும் இல்லாமல் மேலே ஒரு பார்ட்டு கீழே ஒரு பார்ட்டுன்னு தனியாக பிரித்து எப்படி டபுள் டிசைனாக இருக்கிறத நம்ம மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதே அளவுக்கு தான் நான் வித்தும் ஹைட்டும் வச்சுருக்கேன். அதாவது 2.5 அண்ட் 6.5 வரைக்கும். இப்போ மேலே 1/2 இன்ச் வந்து இந்த கோடு போட்டுக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கீழே இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற அளவில் நான் 2 இன்ச்சஸ் குறிச்சிக்கிறேன். இப்போ இந்த 2 இன்ச்சஸ் குறிச்சதுலேருந்து வெளிப்பக்கமாக, அதாவது உள்பக்கமாக பாக்ஸ்குள்ளே உள்பக்கமாக 1 இன்ச்சுக்கு குறித்து அதை ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 1 இன்ச் குறிச்சிருக்கேன். இந்த கார்னர்லேருந்து 2 இன்ச் குறிச்சிருக்கேன். இப்போ இந்த 1 இன்ச் குறிச்சிருக்க இடத்துலேருந்து இந்த மாதிரி வளைவாக ஒரு டிசைனை மேக் பண்ணி இந்த கார்னர் வரைக்கும் கொண்டு வாங்க. இது ஒரு பார்ட், ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி டபுள் டிசைனாக வர்றதுக்கு இந்த இடத்துல கார்னரில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கர்வ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். சூப்பரான ஒரு நெக் டிசைன் உங்களுக்கு ரெடி ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒன்றும் கீழே ஒன்றும். இதை தான் வந்து டபுள் பார்ட்டாக நம்ம பிரித்து கட் பண்ணுறது. இந்த மாதிரி பிரித்து நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்பவே டிசைன் அழகாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஏற்ற இறக்கம் இல்லாமல் வரும். மேலே இருக்கிறது 1வது பார்ட்டாகவும் கீழே இருக்கிறது 2nd பார்ட்டாகவும் நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களோட நெக் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி 2 இன்ச்சோ 2.5 இன்ச்சோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதே போல் எப்பவும் போல் வெளிப்பக்கமாக ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த 1 இன்ச் இதுக்கு நம்ம விடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த டிசைனை நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட ஒரு பார்ட் முடிஞ்சுது. இதுக்கு மேலே இந்த கர்வாக போடுறது 2nd பார்ட். இந்த மாதிரி நம்ம டபுள் லேயராக கட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஈஸியாக நம்மளுக்கு வந்து எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம மேக் பண்ணிடலாம். இப்போ இந்த மேலே ஷோல்டருக்கு விட்டுருக்கு 1/2 இன்ச் இருக்குது இல்லைங்களா, அந்த கார்னர் வரைக்கும் விட்டிட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி வெட்டிக்கோங்க. அந்த லைன் போட்டிருக்க இடத்த இப்படி வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை மொல்லமாக எடுத்துருங்க. இப்போ இந்த 1/2 இன்ச் அப்படியே இருக்கும். இது எதுக்காகன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை நம்ம விரித்து வச்சு பார்க்கலாம். அந்த டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டபுள் பார்ட்டாக பிரித்து கட் பண்ணுற மாதிரி 3 லேயர்ஸ் வந்துச்சுன்னா அதையும் நம்ம பிரித்து கட் பண்ணோம். பாருங்கள், இந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக யூனிக்காக வந்திருக்கு. மேலே இருக்க 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நவுத்தினோம்னா கூட நகராமல் அந்த டிசைன்ஸ் கரெக்டான ஒரு சேஃபில் இருக்கிறக்காகத்தான் அதை வந்து நான் 1/2 இன்ச்சை இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் வந்து அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து பாருங்கள். ரொம்பவே கேன்வாஸில் கட் பண்ணும்போது நீட்டாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேன்வாஸில் கட் பண்ணி உங்களுக்கு எப்படி வந்து துணியில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன்.
நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த மாதிரி நம்ம டபுள் பார்ட்டாக பிரித்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணோம் அப்படிங்கிறத சொன்ன மாதிரியே ட்ரிபிள் பார்ட்டுக்கும் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.